1 ஸ்பூன் கடுகு, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு வத்தல் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். 1/4 கிலோ தக்காளியும் போட்டு இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அடுப்புலேயே வச்சு கடைஞ்சிருக்கேன். நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கடைஞ்சிக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கிடலாம். நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமடி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இந்த தக்காளி கடைசல் வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இது கூட ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் சுவையான தக்காளி கடைசல் ரெடி ஆகிட்டு இதை சூடான இட்லியோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.